ஆடிபிளா இருக்குங்களா? எஸ். ஓகே. ஸோ கம்மிங் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் திஸ் கிராஷ் கோர்ஸ் டெமோ. ஸோ என்வாயன்மெண்ட் பற்றி ஒரு ஒரு 25 to 30 செஷன்ஸ், ஈச் ஸ்பேனிங் ஒரு 1.5 hours. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலிஸ்டிக்காக ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி we are going to cover the syllabus. அதுதான் வந்து நம்மளோட பிளான் ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் அசோக் ஃபார் பிகினர்ஸ் ஹூ டோன்ட் நோ மீ. நான் என்வாயன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 years ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ ஒரு ஒரு மேகசின் கிரியேட்டரா, கொஸ்டின் செட்டரா, அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் பர்சனாக, ஃபேக்கல்ட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 years என்வாயன்மெண்ட்டில் ஐ எம் ஒர்க்கிங். ஸோ பேசிக்காக என்ன பற்றின என்வாயன்மெண்டல் டீட்டெயில்ஸ் அதுதான். ஸோ 2022 ஐ பிகேம் அ ஃபேக்கல்ட்டி இன் என்வாயன்மெண்ட். அண்ட் அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது. ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு டாப்பர்ஸ் ஆல்சோ, இந்த வருஷம் கிளியர் பண்ணவங்க, லாஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணவங்க ஒரு 2 டாப்பர்ஸ், ஆல் இண்டியா ரேங்க் 100க்குள்ள 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தே பர்சனலி கால் மீ அண்ட் தேங்க் மீ ஃபார் அந்த என்வாயன்மெண்ட்டுக்கான ஹெல்ப். ஆக்சுவலி நீங்கள் அந்த காட்டி கொடுத்த அந்த விஷயங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு நியூஸ் பேப்பர் எப்படி அப்ரோச் பண்ணோம், எந்த அளவுக்கு கான்செப்டுவல் டெப்த் உள்ள போகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தே தேங்க் மீ. ஓகே. அதுதான் என்னோட ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் இந்த ஃபீல்டில். ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு என்வாயன்மெண்ட். ஓகே. அண்ட் மாடர்ன் டே இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு டிஃபிகல்ட்டி ஒன்று ஒன்று முதல்ல என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமே இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு பிளெத்தோரா ஆஃப் மெட்டீரியல்ஸ், டிஃப்ரென்சஸ் இன் அப்ரோச், ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லாமல் எப்படி நியூஸ் பேப்பர் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காம என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சப்ஜெக்டாக வந்து இங்கே மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு வாட் ஐ சி இஸ் என்வாயன்மெண்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஈர்க்கப்பட்டு என்ன ரசித்து படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த அப்ரோச் தான் நம்ம எடுக்க போகிறோம் நம்ம கிளாஸில் பொறுத்த வரைக்கும். புரிதுங்களா? ஸோ இந்த செஷனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாக டிவைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்வாயன்மெண்ட் ஆஸ் அ சப்ஜெக்ட் யூபிஎஸ்சிக்கு எந்த அளவுக்கு ரெலவெண்ட், இதை வந்து நிறைய பேர் சொல்லி சொல்லி உங்களுக்கு போர் அடிச்சிருப்பாங்க. பட் எனிவே பேசிக்காக நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துட்டு இருக்கு, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்வாயன்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி மற்ற ஜிஎஸ்ல இட் இஸ் ஸ்பில்லிங் அவுட். புரிதுங்களா? நம்மளுக்கு GS3 அப்படிங்கிற ஒரு பார்ட்ல தான் என்வாயன்மெண்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். GS3ல கேள்வி கேட்குறாங்கன்னு. ஆனால் மாடர்ன் டேல வந்து பார்த்தீங்கன்னா GS2ல கேள்வி கேட்குறாங்க. எத்திக்ஸ்லயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட்ல கேள்வி வருது. புரியுதுங்களா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு மெயின்ஸ்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டா மாறிட்டு வருது. அண்ட் ஃபியூச்சர்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமா ஒரு சிவில் சர்வன்ட் ஃபேஸ் பண்ண போறது இந்த என்வாயன்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட் சார்ந்த இஷ்யூஸ் தான். கிளைமேட் சேஞ்ச்லேருந்து ஆரம்பிச்சு, பொல்யூஷன்லேருந்து ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? பாராடாக்சிக்கலி ஒரு 2 நாளா என்ன நியூஸ் நீங்க கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. இண்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ குடு குடிக்கிற தண்ணீர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈ. காலை கன்டாமினேஷனால 10 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுல ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா, 10 வருஷமா ஒரு கப்புலுக்கு குழந்தை இல்லாம, குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தை அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு இன்சிடென்ட்ல இறந்து போயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் பாரடாக்ஸிக்கலி இன்னொரு விஷயம் என்னன்னா, இண்டோர் இஸ் நோன் டூ பி தி கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா. 7 வருஷமா ஸ்வச் பாரத் மிஷன்ல கிளீனஸ்ட் சிட்டி டேக் வாங்கிட்டு இருக்க இண்டோர்லயே இந்த நிலைமை அப்படின்னா, மத்த இடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அவ்வளவுதான். இந்த பொல்யூஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம். அப்போ கிளைமேட் சேஞ்ச் எடுத்துக்கங்க. எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ், ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்ஷன், பயோடைவர்சிட்டி லாஸ் இதெல்லாம் எப்படி நடக்குது? அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது? அப்படிங்கிறது சிவில் சர்வன்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சா மாறப்போகுது. எப்படி பார்த்தாலுமே உங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ல. அதனால என்வாயர்ன்மென்ட்டோட ஸ்கோப் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இதுதான் பேசிக்கான ஐடியா. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு பிரீஃப் குடுத்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டேவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீச்சிங் எப்படி இருக்க போகுது? ஓகே. நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம தெரியப்படுத்துறதுக்காக வி ஆர் கோயிங் டூ ஸ்டார்ட் அ டாபிக். ஓகே. இக்காலஜியோட பேசிக்ஸ். புரியுதுங்களா? இக்காலஜி நீங்க வந்து ஜென்ரலா படிச்சிருப்பீங்க. என்வைரன்மென்ட்னா என்ன? ஹேபிட்டாட்னா என்ன? நீஷேனா என்ன? அப்படிங்கிற மாரி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் அப்ரோச்சஸ் எப்படி எடுக்கலாம்? டிஃபரெண்ட் தியரீஸ் எப்படி உள்ள இன்டர் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வி ஆர் கோயிங் டூ சி. புரியுதுங்களா? ஸோ டூ ஸ்டார்ட் வித் உங்களுக்கு இதான் 2 செஷனா நம்ம இன்னைக்கு டிவைட் பண்ணியிருக்கோம். என்வைரன்மென்ட்ட புரியுதுங்களா? ஸோ வருஷத்துக்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வர ஏரியாவா என்வைரன்மென்ட் இருந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து சயன்ஸ் அண்ட் டெக்லயோ, இல்லாட்டி ஜியோகிராஃபிக்கு கீழயோ இத கவர் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ. பட் பியூர்லி ஃப்ரம் என்வைரன்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா,
ஒரு வருஷத்துக்கு 18 to 20 கொஸ்டின்ஸ் அசால்ட்டா என்வாயன்மெண்ட்லேருந்து வருது உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது, சார் சிஏ இதுலேயே கவர் பண்ணுவீங்களா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ என்வாயன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் கமிங் டு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு 2 தான் பிரிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டைனமிக் போர்ஷன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்லுங்க. டவுட்டா? ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி யாரெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களோ அவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ண முடியுது. ஏன்னா இந்த ஒரு சப்ஜெக்டோட மேக்ஸிமம் இன்க்ளினேஷன் இந்த பக்கம் இருக்கு. டைனமிக் அப்படிங்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிறது. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு தே ஆர் டேக்கிங் இட் லைட் அப்படின்னா 2024ல உங்களுக்கு அதிகப்படியாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்பீஷிஸ் நியூஸ் கேட்டிருந்தாங்க. 2025ல நானா இருக்கட்டும் இல்லாட்டி அருண் சாரா இருக்கட்டும் என்ன சொன்னோம்னா ஸ்பீஷிஸ் நியூஸ் வரவே போகிறது கிடையாது, கான்செப்ட்ஸ்க்கு திரும்ப போகிறோம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம். அண்ட் அதுதான் நடந்துச்சு. ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் தான் நியூஸில் வந்தது கேள்வி கேட்டிருந்தாங்க. மற்றதெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி டைம் வந்துட்டு அக்ரிகல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அக்ரிகல்ச்சரில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஒன்றோ ரெண்டோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க ஹோலிஸ்டிக்கா கவர் பண்ணா மட்டும் தான் இந்த சப்ஜெக்ட்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர, டோன்ட் ஃபால் ஃபார் உங்களுக்கு வந்துட்டு அபிஷேக் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டோன்ட் ஃபால் ஃபார் அந்த இது என்னது? அது பேர் என்னது? இது மட்டும் தான் வரும். இதுதான் வந்து ஹிட் லிஸ்ட் டாபிக். இது வந்து பிரெடிக்டட் டாபிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு டால் கிளைம் நான் வைக்க போறது கிடையாது. புரியுதுங்களா? அண்ட் உங்களோட சீனியர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, என்னோட பழைய நோட்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 2025 நான் சொல்றது 2022ல நான் எடுத்தேன். 2025ல 4 கொஸ்டின்ஸ் என்னால ரிஃப்ளெக்ஷன் காமிக்க முடியும் நோட்ஸ்ல இருந்து மட்டும். ஒன்னு டைரக்ட் ஏர் கேப்சர். அது நம்ம நோட்ஸ்ல இருக்கு. இன்னொன்னு ஃபைட்டோபிளாங்க்டன். அது நம்ம நோட்ஸ்ல இருக்கு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 6 கார்பன் மார்க்கெட் நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். கார்பன் மார்க்கெட் நடத்தும்போதே பாரிஸ் அக்ரீமெண்ட்ல ஆர்டிகிள் 6ல இத மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு 2022ல சொன்னேன். அது எப்போ உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னா 2025. இட் இஸ் நாட் சம்திங் நான் என்னை பத்தி போஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு எஃபர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். 2022ல என்னால அவ்வளோ டெப்த்துக்கு போய் படிக்க முடியுதுன்னா, யுபிஎஸ்சி இஸ் இவால்விங். அப்போ நீங்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டாபிக்க வந்து அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஹோலிஸ்டிக்கா அப்ரோச் பண்ணணும். புரியுதுங்களா? வெரி சிம்பிள். ஒரே ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்காக இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி காமிக்கிறேன். சைட்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட்டா? கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். சைட்ஸ் பத்தி என்னென்ன உங்களுக்கு தெரியும்? டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா, வி கேன் மேக் திஸ் குயிக். சைட்ஸ் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? ட்ரேடிங் ரிலேட்டடா ஓகே. இல்லீகல் ட்ரேடிங் அத ஆமா. கொஞ்சம் ரெகுலேட் பண்றது. எஸ். பயோடைவர்சிட்டி லாஸ் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா, இந்த என்டேஞ்சர்ட் அனிமல்ஸோட ட்ரேடா பார்க்குறோம். புரியுதுங்களா? பெட் ட்ரேடுக்காகவோ, இல்ல யானையோட தந்தத்துக்காகவோ, இல்லாட்டி ஸ்டார் டார்டாய்ஸோட அந்த ஷெல்லுக்காகவோ என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் ட்ரேட் பண்றாங்க. கரெக்ட்டா? பாண்ட் கன்வென்ஷன் கிடையாது. உங்களுக்கு வந்து நான் சொல்றது சைட்ஸ். ஓகே. பாண்ட் கன்வென்ஷன் அப்படிங்கிறது சிஎம்எஸ். கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். ஓகே. அப்போ பயோடைவர்சிட்டி லாஸ் நடக்கிறதுக்கு இன்டர்நேஷனல் ட்ரேட் ஒரு முக்கியமான காரணம். எப்படி பார்த்தாலும் என்னங்க இப்போ எங்கங்க போக போகுது? சைனாக்கு போக போகுது. கரெக்ட்டா? அவங்க தான் எல்லா அனிமல்ஸையும் சூப்பர் சாப்பிடுவாங்க. ஓகே. ஸோ அப்போ இத நம்ம ப்ராஹிபிட் பண்ணணும். கரெக்ட்டா? இதுக்காக சைட்ஸ்ன்னு ஒரு கன்வென்ஷன எடுத்துட்டு வராங்க. ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இதுல எத்தன மெம்பர்ஸ் இருக்காங்க? இந்தியா இதுல மெம்பரா இல்லையா? இதுக்கு இன்னொரு பேரு வாஷிங்டன் கன்வென்ஷன். கரெக்ட்டா? இப்போ பிரதக்ஷனா சொல்ற மாரி இங்க வந்து 3 அப்பெண்டிக்ஸ் இருக்கு. இதுதானே உங்களுக்கு நடத்தியிருக்காங்க. கரெக்ட்டா? இதுதானே உங்களோட டெக்ஸ்ட் புக்லயுமே இருக்கு. இவ்வளவு தானே படிச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? இப்போ சைட்ஸோட வொர்க்கிங்க்கு நம்ம போனோம் அப்படின்னா, சைட்ஸ்ல வந்து வி ஹேவ் சம்திங் நோன் அஸ் 2 அத்தாரிட்டி இருப்பாங்க. ஒண்ணு மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி, இன்னொன்னு சயன்டிஃபிக் அத்தாரிட்டி. புரியுதுங்களா? இது வந்து நெறைய இடத்துல சொல்றது கிடையாது. இந்த மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா, லெட் அஸ் அஸ்யூம் நீங்க வந்து கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் நம்ம இந்தியால ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கா? கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் 150 தான் இருக்கு நம்ம ஊர்ல. இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆப்வியஸ்லி சைட்ஸ் கீழ. கரெக்ட்டா? ஆனா கிரேட் இண்டியன் பஸ்டர்டோட என்ன சொல்றது? அதுகிட்ட என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கேன்சர் கியூர் பண்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி. அப்ப வேற வழி இல்ல. அந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட ஒரு எக்ஸ்பெரிமென்ட்க்காக ஒரே ஒரு இண்டிவிஜுவல நம்ம ட்ரேட் பண்ண போறோம். எங்க யூரோப்க்கு அப்படின்னு வச்சுப்போம். புரியுதுங்களா? அப்போ இந்த கன்வென்ஷன வயலேட் பண்ற மாரி தானே? அப்ப இந்த இடத்துல ஒரு எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட், ஒரு பெர்மிட் வாங்கணும். கரெக்ட்டா? அந்த பெர்மிட் எங்க போய் வாங்கணும்னா, இந்த மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி கிட்ட. எல்லா கண்ட்ரிலயுமே இப்படி ஒரு மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்தியால யாருன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மென்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. இவங்க 2 பேர் தான். இத நீங்க பார்க்கறது தான் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? இத எல்லாத்தையுமே யுபிஎஸ்சி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதுலருந்து கேள்வி வரப்போறது கிடையாது. அவன் புதுசா கேட்க போறான்னா, மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி யாரு? அப்படின்னு சொல்லிட்டு தான்.
அண்ட் டபிள்யூ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2022 அமெண்ட்மெண்ட் கீழே இதை பத்தி மென்ஷன் இருக்கு. 2022 தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்போ மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை பத்தி அங்க பேசியிருக்காங்க. அப்போ திஸ் இஸ் அ ஸ்கோப் ஏரியா ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். புரியுதுங்களா? சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட்ல ஒரு பாலிட்டிஷியன் இருக்க போறாரு, செக்ரட்டரியா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்க போறாங்க. இவங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கும் என்வாயன்மெண்ட்ல? கரெக்டா? அப்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அது பேர் தான் சயின்டிஃபிக் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். இந்தியாவில் சயின்டிஃபிக் அத்தாரிட்டி யாருன்னா பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்பீஷீஸோட ட்ரேடை நம்ம பண்ணலாமா வேணாமா, அந்த ஸ்பீஷீஸ் என்டேஞ்சர்டா இல்லையா அப்படிங்கிறது. புரியுதுங்களா நான் சொல்றது? இதை தான் நீங்க பார்க்கணும். நாட் த ட்ரெடிஷ்னல் ஏரியா. அந்த ட்ரெடிஷ்னல் ஏரியா உங்களுக்கு எல்லா பக்கமும் கிடைச்சிரும். புரியுதுங்களா? அதே வந்து இப்போ சைட்ஸ் இன்னொரு ஒரு லேயர் உள்ள போறோம் அப்படின்னா, சிஓபி நடந்துச்சா ரீசெண்டா? ஓகே, சைட்ஸோடது எங்க நடந்துச்சு? சாமர்கண்ட், உஸ்பெகிஸ்தான் நடக்குது. சி, நியூ கமர்ஸ் பயந்துராதீங்க. நான் வந்துட்டு சும்மா சைட்ஸ்னு ஒரு விஷயத்தை எடுத்து நான் இங்க இது பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல வந்துட்டு டீட்டெயிலாக கவர் பண்ணும். சாமர்கண்ட்ல நடந்துச்சு, பெருசா எந்த விதமான அவுட்கமும் கிடையாது. அப்போ என்ன கேட்கலான்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சிஓபி வந்து பனாமால நடந்துச்சு. ஓகே, இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியா இதில் இன்வால்வ் ஆயிருந்தது. நம்ம வீட்டில் ஃபர்னிச்சர் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்னிச்சர் மோஸ்டா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல தேக்குல இருந்து ரோஸ்வுட்ல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மாடர்ன் டேல தேக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இப்ப சீஷம்ல தான் பண்றாங்க. டால்பர்கியோ சிசோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்பீஷீஸோட பேர். இந்த சீஷம் வுட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா காணாம போயிடும். புரியுதுங்களா? அதனால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருந்தாங்க சைட்ஸ்ல. அப்போ சிஓபி பனாமால நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சீஷமுக்கு வந்துட்டு ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டம் அந்த ஃபர்னிச்சரோட வெயிட் 10 கிலோக்கு கம்மியா இருந்தன்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? அத ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி. அப்போ இது இந்தியாவோட ஒரு ஹேண்டிகிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சருக்கு ஒரு ரிலீஃபா இருந்தது. புரியுதுங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. நாட் ஜஸ்ட் நான் ரீசென்ட்டா வந்த சிஓபிய பார்த்துட்டு போனேன், அப்படி கிடையாது. முன்னாடி நடந்த சிஓபி தெரியணும். அதே மாரி தான் சிஎம்எஸ்ன்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு. கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். அது காந்தி நகர்ல நடந்துச்சு இந்தியால. ப்ரீவியஸ் சிஓபி. இப்ப நடந்த சிஓபி சாமர்கண்ட்ல தான் நடந்துச்சு 2024ல. ஆனா அது ரெலவென்ட்டே கிடையாது. ஏன்னா பெருசா அவுட்கம் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி சிஓபி காந்தி நகர்ல நடக்குது இந்தியால. அப்போ அதுக்கு வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்டா தான் ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்பீஷீஸா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு லேயர் போறது தான் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு நீங்க என்வாயர்ன்மென்ட் படிச்சா மட்டும் தான் உங்களால ஹோலிஸ்டிக்கா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டூ அப்ரோச் த கொஸ்டின். ஒரு 20 கொஸ்டின் ஒரு 18 கொஸ்டின் உங்களால கிளியரா என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ நம்ம கிளாஸ்ல வந்துட்டு என்வாயர்ன்மென்ட்ட வந்து முக்கியமா என்னென்ன டாபிக்ஸா பிரிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இக்காலஜி. ஓகே. இதுல வந்து நம்ம என்வாயர்ன்மெண்ட்னா என்ன, ஹேபிட்டாட்னா என்ன, நீஷேனா என்ன, டைனமிக்ஸ் ஆஃப் இக்கோசிஸ்டம் கன்சர்னிங் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், நியூட்ரியன் சைக்கிளிங், இக்காலஜிக்கல் சக்சஷன், இது எல்லாமே பார்ப்போம். புரியுதுங்களா? நான் என்னைக்குமே எக்கோசிஸ்டம் இக்காலஜிக்குள்ள கனெக்ட் பண்ணவே மாட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது மெயின்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். மாடர்ன் டேல அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஈகோசிஸ்டம் அப்படிங்கும்போது டெரஸ்ட்ரியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக்னு ரெண்டா பிரிச்சுப்பீங்க. கரெக்டா? டெரஸ்ட்ரியலா நம்ம என்ன படிப்போம் ஜென்ரலா? ஸ்டார்ட்டிங் வித் துந்த்ரா, டைகா ஈகோசிஸ்டம், அதுக்கப்புறம் டெம்பரேட், அதுக்கப்புறம் ட்ராபிக்கல். நான் இப்படி தான் பிரிப்பேன் ஆக்சுவலா. புரியுதுங்களா? ஏன்னா டெசர்ட் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு கீழே வரும். நிறைய பேர் என்ன மிஸ் அவுட் பண்ணிடுறாங்கன்னா, இந்த 2 எக்கோசிஸ்டம் மட்டும் தான் ஸ்டாண்ட் அலோன் எக்கோசிஸ்டம். துந்த்ரா, டைகா. டெம்பரேட்ல கிராஸ்லேண்ட் இருக்கு. டெம்பரேட்ல உங்களுக்கு டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கு. டெம்பரேட்ல ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு. டெம்பரேட்ல ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. புரியுதுங்களா? ஐ எம் நாட் ஹியர் டு அஃபெண்ட் எனி ஒன். பட் ஆனால் உண்மை அதுதான். புரியுதுங்களா? எங்க ஆண்டிஸ் மவுண்டன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? எங்கெல்லாம் உங்களுக்கு வெஸ்ட் கோஸ்ட்ல, அதாவது இப்போ நார்த் அமெரிக்கா எடுத்துக்கிறீங்கன்னா இங்க ஆண்டஸ் மவுண்டன் இருக்கும். ஓகே. இது வந்து வின்வர்ட் சைட். இது வந்து லீவர்ட் சைட். கரெக்டா? லீவர்ட் சைட்ல உங்களுக்கு என்ன ஆகாது? மழை கம்மியா இருக்கும், பிரசிபிடேஷன். அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொஹாவே டெசர்ட் ஃபார்ம் ஆகும், சொனோரன் டெசர்ட் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வின்வர்ட் சைடு தான் நல்லா மழை பெய்யுது. இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகும் கலிஃபோர்னியால. ஓகே. அங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக உயரமான, மிக எடை கொண்ட ட்ரீஸ் நம்மளால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஆவரேஜா அதோட லைஃப் ஸ்பேன் 2000 வருஷம். ஆவரேஜா அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 2500 டன் இருக்கும். ஓகே. ரெட்வுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த ரெயின் ஃபாரஸ்ட் கேட்டகரி கீழே வரும்.
அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அந்த இடத்துல முக்கியமான மோட் ஆஃப் precipitation ரெயினை தாண்டி ஃபாக். புரியுதுங்களா? ஃபாக் உள்ள வரும். இதை வந்து டெம்பரேட்டில் பார்ப்போம். தென் கம்மிங் டு ட்ராபிக்கல், இங்கே ரெயின் ஃபாரஸ்ட் நம்ம ஈஸியாக படிக்கிறது தான். ஆனால் ட்ராபிக்கலையும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சாவன்னா கிராஸ்லேண்ட்ஸ் பார்ப்போம் அண்ட் டெசர்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, டெம்பரேட்லையுமே செமி ஆரிட் டெசர்ட்னு ஒரு கேட்டகரி பார்ப்போம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். புரியுதுங்களா? மேஜராக நான் 4 கேட்டகரி தான் பிரிப்பேன். என்னோட அப்ரோச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி புக்ஸ்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். ஆனால் இட் வில் கிவ் யூ அ கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஓகே, அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் நம்ம மேஜராக நம்ம பார்க்குறது கோரல் ரீஃப் நடத்திட்டு உங்களுக்கு விட்டுருவாங்க. கோரல் ரீஃப் மட்டும் கிடையாது. அக்வாட்டிக்கை வந்து நம்ம 3ஆக பிரிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர், அதுக்கப்புறம் தான் மெரைன் எக்கோசிஸ்டம். புரியுதுங்களா? ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் லேக், பாண்ட், ரிவர். இது 3 நடத்தும் போதே உங்களுக்கு கான்செப்ட் ஆஃப் யூட்ரோஃபிகேஷன், பிஓடினா என்னது, சிஓடினா என்னது, டிசால்வ்ட் ஆக்சிஜன் அப்படின்னா என்னது, இது எல்லாமே இது கீழே கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? பிராக்கிஷ் வாட்டர் போகும்போது வெட்லேண்ட். வெட்லேண்டில் முக்கியமாக மேங்க்ரூவ்ஸ் பார்ப்போம். ஓகே, இங்கே தான் அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஸ்டின் ஏரியா வருது. ஓகே, மேங்க்ரூவ்ஸ். மெரைன் அப்படிங்கிறது தான் நவ் இட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இந்த கோரல் ரீஃப் தாங்க. ஆனால் கூட சேர்ந்து நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா ஸ்பாஞ்ச் இக்கோசிஸ்டம் எப்படி இருக்கும், ஷெல் ரீஃப் அப்படின்னா என்னது, ஷெல் ரீஃப் எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கும், ஓகே, சீ கிராஸ் எப்படி இருக்கும், ஓகே, அதுக்கப்புறம் சீவீட் எக்கோசிஸ்டம். சீவீட் எக்கோசிஸ்டமில் தான் கெல்ப் பார்ப்போம் அண்ட் ஆல்சோ அதர் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். ஃபைட்டோ பிளாங்டன்லேயே 5 கேட்டகரி இருக்குங்க. ஃபைட்டோ பிளாங்டன் திரும்ப திரும்ப யூபிஎஸ்சியோட ஒரு ஃபேவரட் ஏரியா. ஆனால் நம்ம பசங்களுக்கு ஃபைட்டோ பிளாங்டனில் வந்து டையாட்டம்னா என்ன, டைனோஃபிளாஜலேட்னா என்னது, ஓகே, சைனோபாக்டீரியானா என்னது, ஓகே, பைக்கோ பிளாங்டன்னா என்ன, இந்த கிளாசிஃபிகேஷன் தெரியறது கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி சீவீட்ஸில் மைக்ரோ லெவல் ஆல்கே நீங்கள் போகும்போது ரெட், கிரீன், அதுக்கப்புறம் ப்ரௌன்னு ஒன்று இருக்கு. நம்ம என்ன தெரியுமா பிளைண்டாக படிப்போம் ஆக்சுவலாக. இந்த நார்த் அமெரிக்கா இருக்கு, இந்த இடத்துல சவுத் அமெரிக்கா இருக்கு. அட்லாண்டிக் ஓஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்காசோ சி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஜாகிரஃபியில் படிப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ஜாகிரஃபியில் கேன் யூ ரீகலெக்ட்? அந்த சர்காசோ சின்னு ஒன்று இருக்கும். ஏன் அது சர்காசோ சி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம? ஏதாவது ஐடியா இருக்கா? சர்காசோ அப்படின்னு கேள்விப்பட்ட மாதிரி ஜாகிரஃபியில் அங்கே ஒரு வீடு இருக்கும். புரியுதுங்களா? சர்காசோ வீடு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த சர்காசோ வீடு அப்படிங்கிறது நத்திங் பட் இட்ஸ் அ ப்ரௌன் ஆல்கே. புரியுதுங்களா? இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஆல்கே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிக்வயர்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் லைட். ஓகே, அப்போ கண்டிப்பாக கிரீன் ஆல்கே நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? ஷாலோ ரீஜனில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே, இவ்வளோ தான் இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கிறது. லைட் தேவைப்படுது, அதனால ஷாலோ ரீஜனில் பார்க்க முடியும். ப்ரௌன் ஆல்கே இருக்கு இல்லைங்களா? ப்ரௌன் ஆல்கேக்கு அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் தேவைப்படும் அண்ட் கோல்டர் வாட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும். அப்போ ப்ரௌன் ஆல்கே எங்கே நீங்கள் பார்க்கலாம்னா டெம்பரேட் ரீஜனில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். எதையுமே நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது. இன்னொன்று, இந்த ரெட் ஆல்கே இருக்கு பாருங்க. ரெட் ஆல்கே வந்து ப்ளூ லைட்டை எஃபெக்டிவாக அப்சார்ப் பண்ணும். ஓகே, இது ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லைட் வந்து தண்ணிக்குள்ள பெனட்ரேட் பண்ணும் இல்லையா? நம்ம 3 ரீஜனா கிளாசிஃபை பண்ணுவோம். யூஃபாட்டிக், டிஸ்ஃபாட்டிக், ஏஃபாட்டிக். 60 மீட்டர் வரைக்கும் சன்லைட் நல்லாவே பெனட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் ட்வைலைட் ஜோன், சன்லைட் ஒழுங்கா பெனட்ரேட் ஆகாது. கரெக்டாக 200 மீட்டர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் ஏ40க்குனா சுத்தமாக லைட்டே இருக்காது. அப்போ அந்த ஓஷன் டெப்த் வரைக்கும் இந்த ரெட் ஆல்கேவை பார்க்க முடியும். ஏன்னா ப்ளூ லைட் நல்லா பெனட்ரேட் ஆகும், ஸ்கேட்டர் ஆகாது பெருசா. புரியுதுங்களா? அப்போ ரெட் ஆல்கே ஏன் ஓஷன் டெப்த்தில் பார்க்க முடியுதுன்னா இட் இஸ் எஃபிஷியன்ட் இன் அப்சார்பிங் ப்ளூ லைட். புரியுதுங்களா? அதுக்கு வந்து அந்த என்டையர் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது தேவைப்படுறது கிடையாது. ஆனால் கிரீன் ஆல்கேக்கு தேவைப்படுது. அப்போ அதை ஷாலோ ரீஜனில் தான் பார்க்க முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொண்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளைண்ட் கெஸ்ட்டாக நம்ம போக வேணாம். எஜுகேட்டட் கெஸ்ஸாக இருக்கும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ அப்போது என்வாயன்மெண்ட் அண்ட் ஈகாலஜி ஈகோ சிஸ்டமை நம்ம இப்படி தான் கவர் பண்ண போகிறோம். ஈகாலஜியை விட நான் கொஞ்சம் ஈகோ சிஸ்டம்க்கு டைம் எடுத்துக்குவேன். பிகாஸ் அங்கே தான் உங்களுக்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வருது. புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் பேசிக். ஓகே, ரெண்டாவது அதிகப்படியான கொஸ்டின் வர ஏரியா உங்களோட பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டியில் பேசிக்ஸ், தென் பயோடைவர்சிட்டியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் என்னது, பயோடைவர்சிட்டியோட சர்வீசஸ் என்னது, அப்புறம் பயோடைவர்சிட்டி ஃபேஸ் பண்ணுற த்ரெட்ஸ் என்னது. த்ரெட்ஸ்னால் நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம், சார் கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, குளோபல் வார்மிங் நடக்குது, பொல்யூட் பண்ணுறோம் எல்லாத்தையுமே,
கரெக்டா? இது நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். ஆனா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பயோடைவர்சிட்டி த்ரெட்ஸ் அப்படிங்கிறது லிவிங் பிளானட் ரிப்போர்ட்ல இருந்து எடுத்தது. லிவிங் பிளானட் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். ஓகேங்களா? அவங்க பயோடைவர்சிட்டி த்ரெட்டா என்ன சொல்றாங்களோ, ஐபிசிசி என்ன சொல்றாங்களோ, அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நாட் ஜஸ்ட் சும்மா ஜஸ்ட் லைக் தட் பேச போறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசிசி இல்லாட்டி 1972ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் நடந்துச்சு என்வாயன்மெண்ட் சம்பந்தமா. யாராவது சொல்ல முடியுமா? 1972 தான் என்வாயன்மெண்ட் பக்கம் இன்டர்நேஷனல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது திரும்புறது. வாட் இஸ் த ரீசன்? 1972 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் யூஎன்ல என்வாயன்மெண்ட் இஷ்யூஸை பத்தி மட்டுமே முழுக்க முழுக்க பேச ஆர்கனைஸ் பண்ண ஒரு கான்ஃபரன்ஸ் ஸ்டாக்ஹோம். ஓகேங்களா? இதை கமமரேட் பண்றதுக்காக 50 வருஷம் கழிச்சு ஸ்டாக்ஹோம் பிளஸ் 15 ஒன்று நடந்துச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்டாக்ஹோம் பிளஸ் 15 ஒன்று நடந்துச்சு. ஓகே, இந்த ஸ்டாக்ஹோம் பிளஸ் 50ல முக்கியமா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா ட்ரிபிள் பிளானட்டரி கிரைசிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ட்ரிபிள் பிளானட்டரி கிரைசிஸ் என்னன்னா ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்ச், ஒரு பக்கம் பொல்யூஷன், ஒரு பக்கம் பயோடைவர்சிட்டி லாஸ். இது மூணுமே ஏர்த்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து வாஷ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். பிளானட்டரி கிரைசிஸ்னு எடுத்துட்டு போறாங்க. இதுதான் நீங்க பார்க்கணும். அவன் ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸை பத்தி கேட்க போறது கிடையாது. அங்க ஒரு முக்கியமான அவுட்கமா யுஎன்இபியை பேசி முடிச்சிடுறோம், அவ்வளவுதான். ஆனா ஸ்டாக்ஹோம் பிளஸ் 15 ஒன்று நடந்திருக்கு 2012ல. அதை பத்தி அவங்க கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்ப ட்ரிபிள் பிளானட்டரி கிரைசிஸ்னா என்னது? ட்ரிபிள் பாட்டம் லைன் அப்ரோச்னா என்னது? இந்த மாதிரி தான் யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்ப இது எல்லாமே பயோடைவர்சிட்டி த்ரெட்ஸ் கீழ பார்த்துருவோம். தென் கம்மிங் டு தி மோஸ்ட் ஈல்டிங் ஏரியா, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஓகே, அண்ட் இன்னொன்று என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, உங்களை நான் வந்துட்டு ஒரு 2 கிளாஸ்ல உட்கார வச்சு எல்லா கன்வென்ஷனையும் நான் பாட்டுக்கு ஒப்பிச்சுட்டுலாம் போக மாட்டேன். புரியுதுங்களா? அது உங்களுக்கும் யூஸ் இல்ல, எனக்கும் யூஸ் கிடையாது. எக்காலஜி பார்க்கும்போதே, வெட்லேண்ட் நடத்தும் போதே உங்களுக்கு ராம்சார் கன்வென்ஷன் முடிச்சிருவேன். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வரும்போது, இங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வருவோம். இந்தியால என்ன டைப்ஸ் இருக்கு? இன்சிட்டு, எக்ஸிட்டு. ரொம்ப கிளியர் கட்டா எல்லாமே முடிச்சிருவோம். இதுல தெரியாத டாபிக் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். சேக்ரெட் க்ரூவ்ஸ் பெருசா கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதே மாரி இன்சிட்டு கன்சர்வேஷன்ல ஓஇசிஎம்னு ஒரு டாபிக் இருக்கு. நெறைய பேருக்கு தெரியாது. ஓஇசிஎம் நான் 2022ல எடுத்தேன். இந்த வருஷம் உங்களோட நான் முதல்வன்ல இது கேட்டிருப்பாங்க. ஞாபகம் இருக்கும்னு என்னால இப்போ பவர் பாயிண்ட் உங்களுக்கு காமிக்க முடியல. ஏன்னா லோட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய ஏரியா ஆக்சுவலி. ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல எடுத்த விஷயங்கள். இப்போ இன்சிட்டு கன்சர்வேஷன் நம்ம இங்க பார்க்குறோம்னா, ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நெனைக்கிறேன் இல்லையா? பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் மட்டுமே வி ஹேவ் 1 ஆர் 2 ஸ்லைட்ஸ். இதுல ஓஇசிஎம். இத நான் வந்து இப்ப புதுசாலாம் போடல. உங்க நான் முதல்வன் டெஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் போட கிடையாது. இத நான் அப்பவே போட்டு வச்சது. புரியுதுங்களா? ஏன்னா அப்பவே இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நாங்க பேசியிருக்கோம். என்னோட 2022 ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும் ஆக்சுவலி. ஓகே. ஓஇசிஎம் நான் வந்துட்டு அப்ப போட்டது. பிப்ரவரி 22ல ஒரு ஆர்டிக்கிள் வச்சு நான் இத போட்டிருந்தேன். இந்த வருஷம் உங்க நான் முதல்வன்ல கேட்டிருக்காங்க. பிகாஸ் திரும்ப இது வந்து இந்த டைம் நியூஸ்ல வந்திருந்தது. ஓஎஸ்சிஎம்னா என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் நெறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாத விஷயம், இந்தியால இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. ஹோப் ஸ்பாட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பயோடைவர்சிட்டி ஹாட் ஸ்பாட் கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட்டா? ஹோப் ஸ்பாட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. புரியுதுங்களா? கூல் ஸ்பாட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. எத்தன பேருக்கு தெரியும்? ஓகே. அதே மாரி வி ஹேவ் சம்திங் நோன் ஆஸ் மெரைன் நேஷனல் பார்க் இந்தியால. இதே நெறைய பசங்களுக்கு தெரியறது கிடையாது. மொத்தம் இந்தியால 6 மெரைன் நேஷனல் பார்க் இருக்குங்க. இந்த மாரி. மால்வான், அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் மன்னார். இங்கெல்லாம் என்ன புரொடெக்ட் பண்றாங்க? இங்க என்ன மாரி ஸ்பீஷீஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஸ்பீஷீஸ் ஆக்சுவலி பெலனோக்ளோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கல்ஃப் ஆஃப் மன்னார்ல மட்டும் பார்க்க முடியும். நம்ம ஸ்பீஷீஸ் இவால்வ் ஆக ஆரம்பிச்சது இல்லையா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ண ஒரு அப்போ வந்துட்டு ஃபாசிலா இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸ். ஓகே. அது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னாரா நம்ம பார்க்க முடியும். அந்த பீரியட சேர்ந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே. ஓகே. இது எல்லாம் தான் நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாவா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்சிட்டு, எக்ஸிட்டு கன்சர்வேஷன்ல, டைப்ஸ்ல. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வி ஆர் மூவிங் ஆன் டூ கன்வென்ஷன். ஸோ கன்வென்ஷன் அப்படிங்கும்போது, மோஸ்ட்டா உங்களுக்கு நடத்தியிருக்கிறது சிபிடி, சைட்ஸ், சிஎம்எஸ். இதோட முடிச்சிருப்பாங்க. கரெக்ட்டா? நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, சிசிஏ, எம்எல்ஆர். அண்டார்டிகால இருக்க மெரைன் லிவிங் ரிசோர்ஸஸ கன்சர்வ் பண்றதுக்குன்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு. ஓகே. இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆன் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸ். இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் நடத்தும்போதே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்
அண்டார்டிக் மரைன் லிவிங் ரிசோர்ஸ் நடத்தும் போதே உங்களுக்கு ஐ வில் பி டாக்கிங் அபவுட் krill. krillனா என்னது, வேல் ஃபால்னா என்னது, எப்படி krill அப்படிங்கிறது அந்த சதர்ன் ஓஷன் எக்கோசிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷிஸாக இருந்து பாதுகாத்துட்டு இருக்கு. இது எல்லாமே அங்கங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆன் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸ், இந்த கன்வென்ஷன் எல்லாமே நம்ம இங்கே பார்த்து முடிச்சிடும். தென் கம்மிங் டு இந்தியா. இந்தியாவில் இருக்க லாஸ். இந்தியாவில் இருக்க லாஸ் அப்படிங்கும்போது வில் பி டாக்கிங் அபவுட் பயோடைவர்சிட்டி ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நாட் ஜஸ்ட் உங்களோட இது மட்டும் கிடையாது, உங்களோட என்ன சொல்றது நோட்ஸில் இருக்க விஷயங்கள் கிடையாது. ஒரிஜினல் பயோடைவர்சிட்டி ஆக்ட்ல என்னென்ன டெக்ஸ்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா என்னது, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், ஓகே, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், ஓகே. தென் இது எல்லாமே வில் பி டிஸ்கஸிங். ஆக்ட்ஸ் எல்லாமே முடிச்சிடும். புரியுதுங்களா? அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஆக்டாக நான் பார்க்குறது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஏன்னா 1972 எடுத்துகிட்டு வராங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெண்ட் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 1992 அமெண்ட்மெண்ட்டில் தான் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி வந்திருக்கும். ஒரிஜினல் ஆக்டில் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி கிடையாது. 2006 அமெண்ட்மெண்ட்டில் தான் நான் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அது கிடையாது. 2002 அமெண்ட்மெண்ட்டில் தான் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்திருக்கும். ஒரிஜினல் ஆக்டில் என்டிசிஏ கிடையாது, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி கிடையாது, அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா என்டிசி இப்போ நீங்க கேட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் என்டிசிஏ தான் எடுத்துட்டு போறாங்கன்னு உங்களால சொல்ல முடியும். ஆனா ப்ராஜெக்ட் டைகர் எப்போ வந்துச்சு? 1973, 2006, 2002 அந்த டைம்ல தான். ஓகே, 1973ல ப்ராஜெக்ட் டைகர் வருது. ஆனா என்டிசிஏ ரொம்ப லேட்டரா தான் வருது. அப்போ அந்த இடத்துல ஒரு கதை சொல்லி உங்களுக்கு சொல்லும் போது ஓகே இந்த ரீசனுக்காக தான் வைல்ட் லைஃப் ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் 2002 அமெண்ட்மெண்ட் 2022ல தான் முறை இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் பத்தி பேசுறாங்க. முறையா சைட்ஸ் பத்தி பேசுறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் 2022 அமெண்ட்மெண்ட்ல தான் வருது. ஸோ இந்த மாதிரி தான் we are going to discuss about Indian laws. ஓகே, அண்ட் லாஸ்ட்லி பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வந்தோடனே இன்ஸ்டிடியூஷன் பற்றியும் நம்ம பேச ஆரம்பிப்போம். இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையுமே குளோபல் அப்படின்னு தனியாகவும் இந்தியன் அப்படின்னு தனியாகவும் நம்ம பிரிச்சிருவோம். குளோபல் அப்படின்னா ஐயூசிஎன்னா யார், பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் யார், வெட்லேண்ட் இன்டர்நேஷனல் யார், ஓகே, WWF யார், இவங்க எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம். தென் இந்தியன் வரும்போது NBWL, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் இருக்கா உங்களுக்கு, நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்சஸ், நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனடிக் ரிசோர்சஸ். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வில் பி கவரிங். புரியுதுங்களா? இதோட பயோடைவர்சிட்டி முடிஞ்சிடும். அதிகமான டைம் நம்மளுக்கு எடுத்துக்கிறதே பயோடைவர்சிட்டிக்காக தான். பிகாஸ் இங்கே தான் ஹை யீல்டிங் ஏரியா. அதிகப்படியான கொஸ்டின் உங்களுக்கு இங்கே தான் வருது. ஓகே, இதோட பயோடைவர்சிட்டி நம்ம முடிச்சிடும். தென் மூவிங் ஆன் டு யுவர் பொல்யூஷன். பொல்யூஷன் அப்படிங்கும் போது நான் அதிகமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது 2 தான், ஏர், வாட்டர். இந்த டைம் ஐ எம் எம்பசைசிங் ஆன் கிரவுண்ட் வாட்டர். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் நிறைய இடங்கள்ல வர ஆரம்பிக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணணும். தென் லோ ஈல்டிங் ஏரியாஸ் நான் எதையும் கவர் பண்ணாமலாம் விட மாட்டேன். நாய்ஸ் பொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணிடுவோம், லைட் பொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணிடுவோம், தெர்மல் பொல்யூஷன், ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன், மிச்சம் இருக்கிறது எல்லாமே வில் பி கவரிங். எல்லாமே பிரீஃபாக தான். புரியுதுங்களா? பட் அதிகப்படியான எம்பசஸ் அப்படிங்கிறது ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் வரும்போது கூடவே சேர்ந்து ஆர்ஹெஸ் கன்வென்ஷன் ப்ளஸ் கோத்தன்பெர்க் புரோட்டோகால். ஐ திங்க் இது உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு நல்ல ஒரு கேஸ் ஸ்டடியாக நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. எங்கேயுமே புக்கில் கோத்தன்பெர்க் புரோட்டோகால் பற்றி ஐ திங்க் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் 2022ல நான் ஏர் பொல்யூஷன் டீச் பண்ணும்போது ரெஃபர் பண்ணும்போது இந்த கோத்தன்பெர்க் புரோட்டோகால்னு ஒன்று இருந்துச்சு. இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க உண்மையாலுமே. கோத்தன்பெர்க் புரோட்டோகால் எங்கே இருக்குன்னா யூரோப்பியன் ரீஜனுக்கு. ஆனால் நம்மளோட மெயின்ஸில் கோத்தன்பெர்க் புரோட்டோகால் பற்றி கேட்டு கேட்டு வச்சிருந்தாங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் தான் புக்ஸில் உங்களுக்கு கோத்தன்பெர்க் புரோட்டோகால்னா என்னன்னே ஆக்சுவலாக ஆட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வி ஹேவ் டு இன்டெகிரேட் த டாபிக்ஸ். அப்போ ஏர் பொல்யூஷன் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோம்னா, ஏர் பொல்யூஷனா என்னது, ஏர் பொல்யூஷனை காஸ் பண்ணுறது என்னது, டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் நடக்கிறதுக்கான காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னது, ஏர் ஷெட் அப்ரோச்னு பேசுகிறாங்களே என்னது, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ், CAQM, அதுக்கப்புறம் கிராப்னா என்னது, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்னது, இது எல்லாமே இன்டெகிரேட்டடாக ஒரே இதெல்லாம் நம்ம முடிச்சிருவோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைம் டெல்லி பற்றி பார்க்கும் போதும் உங்களுக்கு புரிய மாட்டேது, என்னடா கிராப்ன்றானுங்க CAQMன்றாங்க. இதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது. புரியுதுங்களா? ஒன்ஸ் அந்த லாஜிக்கை நம்ம பிடிச்சிட்டோம்னா இது மறக்கவே போகிறது கிடையாது. ஓகே, நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம்னா என்னது, எல்லாமே இன்டெகிரேட்டடாக அது முடிச்சிடும். தென் கமிங் டு வாட்டர் பொல்யூஷன் வரும்போது CPCBயோட ரோல் என்னது, இது ஆக்சுவலி கம்மி தான். வாட்டர் பொல்யூஷன் இருக்கிறதுலே பொல்யூஷனில் ரொம்ப ஈல்டிங் டாபிக் இந்த ஏர் பொல்யூஷன் தான். அது சம்மந்தமாக தான் வருது. கிரவுண்ட் வாட்டர் வி ஹவ் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் டைம். புரியுதுங்களா? கொஞ்சம் அதிகமாக நம்ம வி ஹவ் டு சி கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும். ஓகே, பொல்யூஷன் முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் கோயிங் டு கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சோட காஸ் என்னது, அதுக்கு இதில் வந்து நம்ம பேசுறது பேசிக்ஸ்.
பேசிக்ஸில் என்னென்ன பார்த்துருவோம் அப்படின்னா காஸ் அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட அந்த பொட்டன்ஷியல் அதெல்லாம் பேசிடுவோம். இதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா ரெண்டு. ஒன்று, இந்த கார்பன் ரிலேட்டட் டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பிவிக்கு சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் அப்படின்னு ஒரு விஷயம்னா என்னது அப்படின்னு கேட்டிருப்பாங்க யூபிஎஸ்சியில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அக்டோபரில் வந்து ஒரு விஷயம் வந்திருந்தது. எத்தனை பேர் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. யாராவது படிச்சிருந்தீங்களா சொல்லுங்களேன். கார்பன் ஃபெர்டிலைசேஷன் எஃபெக்ட் அப்படின்னா என்னது? அக்டோபரில் இது நியூஸில் வந்திருந்தது, நியூஸ் பேப்பரில். கார்பன் ஃபெர்டிலைசேஷன் எஃபெக்ட். மேபி அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். கார்பன் ஃபெர்டிலைசேஷன் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னது? எஃபெக்ட் எனி ஐடியா? அமேசான் சம்மந்தமாக வந்திருந்தது, இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருந்தது. இஃப் ஐ எம் நாட் ராங், இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் வந்திருந்தது அக்டோபரில். 2 மாதத்துக்கு முன்னாடி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமேசானில் மரங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்குதான். ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இதை எடுத்துக்கிட்டு ட்ரீஸ் ஆர் கெட்டிங் பிகர். இது பேர் என்னது? கார்பன் ஃபெர்டிலைசேஷன் எஃபெக்ட். அப்போ யூபிஎஸ்சியில் என்ன கேட்பான்? ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் கார்பன் ஃபெர்டிலைசேஷன் எஃபெக்ட்னா என்னது? அப்போ இந்த கான்செப்ட் என்னன்னு தெரியணும். புரியுதுங்களா? அப்போ கிளைமேட் ஃபீட்பேக் அப்படின்னா என்னது? கார்பன் பாசிட்டிவ் அப்படின்னா என்னது? கார்பன் நியூட்ரல் அப்படின்னா என்னது? இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ்க்காக நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு 1 hour கிளாஸ் அதுக்கு மட்டுமே போகும். ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குற இந்த கிளைமேட் ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்னு, ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசோல் இன்ஜெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இப்போ அடிக்கடி நியூஸில் வருதுங்க. உங்களோட ஹிந்துலையோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன்லையோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துவில் தான், சாரி, லாஸ்ட் பேஜில் போலார் ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. இது வந்து அக்டோபர். இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. 5 விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது இது அண்டார்டிகா கடல், இது நம்மளோட டெரஸ்ட்ரியல் ரீஜன். இவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா, நடுவில் ஒரு வால் கட்டிடுவோம் கடலுக்குள்ள. ஸோ தட் இங்கே இருக்க வாட்டர் கோல்டாகவே இருக்கும், இங்கே இருக்க வாட்டர் வார்மாகவே இருக்கும், மிக்ஸ் ஆகாது, கிளைமேட் சேஞ்சை ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கிரேசியான ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த கிளைமேட் ஜியோ இன்ஜினியரிங் கீழே. ஓகே, இன்னொன்று, வானத்தில் போய் பெரிய பெரிய மிரர் செஞ்சு வச்சுருவோம், உள்ளே வர சன்லைட் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிடும், அப்போ பூமி சூடாகாதுன்னு. கேட்க காமெடியாக இருக்கும், என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்களா? ஆனால் அது பேர் தான் கிளைமேட் ஜியோ இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தி ஆர் ஸ்பீக்கிங். ஓகே, இது ரெண்டுத்துக்குமே ஒரு ஸ்பெஷலாக இதுக்கு மட்டுமே ஒரு கிளாஸ் நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? தென் அதுக்கப்புறம் தான் கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்ட். ஓகே, அதில் தான் நிறைய ஃபினாமினன். ஓஷன் அசிடிஃபிகேஷன்னா என்னது? ஓகே, கிளைமேட் ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த கான்செப்ட் என்னது? புரியுதுங்களா? அதோட அதிகப்படியான எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், மெரைன் ஹீட் வேவ்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னது? ஜென்ரலாக ஹீட் வேவ்னா என்னது? ஓகே, இது எல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் ஆல்ட்ரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆஸ்திரேலியாவில் புஷ் ஃபயர் அப்படின்னு ஒரு விஷயம் காமனாக நடக்கும் ஒவ்வொரு சம்மருக்கும். ஆனால் ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த புஷ் ஃபயரில் நிறைய அனிமல் செத்து போச்சு. புரியுதுங்களா? அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பைரோ கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது இப்போ அதிகமாக ஃபார்ம் ஆகுதுன்னு. ஓகே, அப்போ இந்த கான்செப்ட் என்னது? பைரோ கியூமுலஸ் நிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படின்னா என்னதுன்னு 2022 எஸ், இது எல்லாமே வில் பி டிஸ்கஸிங். இது கிளைமேட் சேஞ்சில் உங்களுக்கு கவர் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு மெயின்ஸ் அப்படிங்கிறனால, கன்சர்வேஷன் அப்படின்னு போகும்போது இந்தியாவில் என்னென்ன பண்ணுறோம்? நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், இன்டர்நேஷனல் லெவலில் ஐபிசிசி, யுஎன்எஃப்சிசிசி. யுஎன்எஃப்சிசியில் ஒவ்வொரு சிஓபியும் வில் பி டிஸ்கஸிங். நானே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சிஓபி இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்லிடுவேன். அதுக்கு ஒரு கதை இருக்குது ஆக்சுவலாக. புரியுதுங்களா? அதை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஏன்னா இந்த வருஷமும் 2025 உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சிஓபி சம்மந்தமாக கேள்வி திரும்ப கேட்டிருந்தாங்க. வருஷம் வருஷம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இதை தான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் கீழே பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்லி, உங்களுக்கு ரொம்ப இக்னோர் பண்ணுற டாபிக், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எனர்ஜி. ஓகே, இது பெருசாக யாருக்கும் நடத்துறதே கிடையாது. பட் ஐ வில் பி கவரிங் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொன்றும் பிளாஸ்டிக், பயோமெடிக்கல் ரூல்ஸ், இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுவேன். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெர்மினாலஜிஸ் இருக்கு பாருங்க. லெகசி லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்னது? ஓகே, அதே மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ் வி ஆர் ரிலேட்டிங் டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. யூபிசியில் கூட ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க, 3R இல்லை 3E அப்ரோச் அப்படின்னா என்னது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி எதெல்லாம் நியூஸ்ல வருதோ அதை வில் பி டிஸ்கஸிங். புரியுதுங்களா? எனர்ஜி அப்படிங்கும் போது ரினியூவபிள் எனர்ஜி ப்ளஸ் டெக்னாலஜிஸ். ஃபியூயல் செல் டெக்னாலஜினா என்னது? கொஞ்சம் சயின்ஸ் அப்படிங்கிறதுமே இங்கே உங்களுக்கு கவர் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம என்னென்ன டெக்னாலஜி வச்சிருக்கோம், சோலாரில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது, சோலாரில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் பிளான்ட், பம்ப்டு ஹைட்ரோ பிளான்ட், இது எல்லாமே நம்ம வில் பி டிஸ்கஸிங். புரியுதுங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஓவரால் அப்ரோச். ஓகே, ஸோ இப்போ கிட்டத்தட்ட இக்காலஜி,
ecosystem, biodiversity, pollution, climate change, waste management, energy. இந்த 7 ஏரியா தான் நான் உங்களுக்கு கவர் பண்ண போறேன். புரியுதுங்களா? அக்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் அக்ரி. அதனால நான் இந்த பக்கம் போறது கிடையாது. மேபி நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்ரில இருக்க டெவலப்மெண்ட் ஒரு பிடிஎஃபா உங்களுக்கு லான்ச் பண்ண ட்ரை பண்றேன். புரியுதுங்களா? அது ஒண்ணும் கமிட்மென்ட் கிடையாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் அது எனக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த நான் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? நெறைய அக்ரி ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஏதாவது உளறுனேன்னா கண்டும் புடிச்சுருவாங்க. அதனால எனக்கு அக்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் தட். அதனால நான் பண்ண மாட்டேன். இது எனக்கு ஒரு ஒரு 4 டூ 5 இயர்ஸ் எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அப்ரோச் பண்ணேன்னா, இட் வில் யீல்ட் எ லாட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டூ என்வைரன்மென்ட். புரியுதுங்களா? இதுதான் ஸ்டாட்டிக். தென் கமிங் டூ யர் டைனமிக் ஏரியா. டைனமிக் ஏரியாக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஒரு 4 ப்ராங்க்ட் அப்ரோச்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே. 4 ப்ராங்க்ட் அப்ரோச்னா என்னன்னா, இப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கவர் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? இப்போ நம்ம கிட்ட இருக்க 2 விஷயம் ஜான் டூ டிசம்பர் நம்ம எப்படி கவர் பண்ண போறோம்? முடிஞ்சு போனது. இப்போ சாரி ஜான் 2025 ஜான் 2026லேருந்து அடுத்த ஒரு 4 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் அட்லீஸ்ட் நம்ம எப்படி கவர் பண்ண போறோம்? இது 2த்துக்குமே தனித்தனி அப்ரோச் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அதிகமா கேட்க போற விஷயத்த நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல கான்செப்ட்ஸ் என்னென்ன கேட்குறான், பிளேஸஸ் என்ன கேட்குறான், ஸ்பீஷீஸ் இன் நியூஸ் என்னென்ன கேட்குறான், அதுக்கப்புறம் ஒன் லைன் டெர்மினாலஜிஸ், அதுக்கப்புறம் அக்ரி. இது என்னோட கிளாசிஃபிகேஷன் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ். புரியுதுங்களா? அப்போ இந்த ஜான் 2026லேருந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம வாரத்துக்கோ, இல்ல 2 வாரத்துக்கு ஒரு டைமோ ஒரு கிளாஸ டெடிகேட் பண்ணி, லாஸ்ட் 2 வாரத்துல என்னெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் நடத்திருவேன். புரியுதுங்களா? இந்த ஜான்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்தே வி ஆர் ஃபாலோயிங் இட் அப். புரியுதுங்களா? ஸோ இந்த ஜான் 2026 1ஆம் தேதியிலேருந்து லெட் அஸ் அஸ்யூம் ஒரு பொங்கல் அப்போ ஒரு 2 வாரம் நம்ம கிளாஸ் முடிக்கிறோம். எக்காலஜி முடிக்கிறோம் அப்படின்னா, 15 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன வந்துச்சோ, அத நான் இங்க கிளாஸ்லயே உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? இது பாட்டுக்கு சைட் பை சைட் போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? 2வது என்ன அப்படின்னா, பிளேஸஸ் இன் நியூஸ். பிளேஸஸ் இன் நியூஸ் நான் எப்படி கவர் பண்ணலான்னு எடுத்திருக்கேன்னா, ஸ்டேட் வைஸ். ஸ்டேட் வைஸ் என்னென்ன சாங்சுரிஸ் நியூஸ்ல வந்துச்சு, டைகர் ரிசர்வ் இருக்கிறது எல்லாமே, நேஷனல் பார்க் எல்லாமே. சாங்சுரிஸ் ஃபுல்லாலாம் கவர் பண்ணா, இட் இஸ் நாட் கோயிங் டூ பி பெனிஃபிஷியல். காஸ்ட் பெனிஃபிட் ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருவேன். நேஷனல் பார்க் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் என்னென்ன நியூஸ்ல வந்துச்சு, ரிவர்ஸ் ஆர் மவுண்டைன் ரேஞ்சஸ் இது சம்மந்தமா எது நியூஸ்ல வந்துச்சு, இத தனியா கவர் பண்ணிருவோம். புரியுதுங்களா? இது தனி. பிளேஸஸ் இன் நியூஸ் அப்படிங்கிறது. ஸ்பீஷீஸ் இன் நியூஸ் வந்துட்டு ஆ, ரொம்ப ஒரு எக்ஸாஸ்டிவான ஏரியாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இத வந்து கடைசியா நம்ம வச்சுப்போம். ஸ்பீஷீஸ் நியூஸ் மட்டும். ஏன்னா, அத பத்தி என்னால வந்துட்டு பேச முடியும். crocodile இந்த மாரி ஒரு எவல்யூஷன்ல ஒரு இது இருக்கு. இந்தியால கேஞ்செட்டிக் டால்ஃபின் ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு. எவல்யூஷன் வைஸ் டால்ஃபின்ல அதுதான் பழசு. ஏன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியாம போச்சு. இந்த மாரி நான் கதை பேசுவேன். புரியுதுங்களா? அத லாஸ்ட்டா வச்சுப்போம். எதெல்லாம் நியூஸ்ல வந்துச்சோ முக்கியமானது, அத நம்ம கிளாசிஃபை பண்ணிடுவோம். எது எப்பவுமே எவர்கிரீனா இருக்கிற ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், கரியல்ஸ், கேஞ்செட்டிக் டால்ஃபின் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதுக்கான சாங்சுரி எங்க இருக்கு? ஆட்டருக்குன்னு சாங்சுரி இருக்கு இந்தியால. உல்ஃபுக்குன்னு சாங்சுரி இருக்கு. இதெல்லாம் இன்னுமே யூபிசில டச் பண்ணாத ஏரியா. புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எவர்கிரீன் ஏரியா. 2வது புதுசா இந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பாங்க பாருங்க ஸ்பீஷீஸ். எதெல்லாம் நியூஸ்ல வந்திருக்கு. அத தனியா நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? இந்த மாரி 2 ப்ராங்கா நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஃபேர் எனஃப். இது 2 தான் நம்ம பார்க்கணும். அண்ட் 4த் லாஸ்ட் என்னது அப்படின்னா, இந்த ஜான் டூ டிசம்பர் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன வந்துச்சோ, அத நான் ஸ்டாட்டிக் வரும்போதே என்ன பண்ணிடுவேன்னா, இன்டகிரேட் பண்ணிடுவேன். இது இந்த டைம்ல இது நியூஸ்ல வந்துச்சுங்க. இந்த வருஷம் இது நியூஸ்ல வந்துச்சு அப்படிங்கிற மாரி அங்கங்கேயே இன்டகிரேட் பண்ணிடுறனால, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, அந்த ஒரு பிரச்சனையே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் நியூட்ரியன்ட் சைக்கிளிங்க ஒரே கிளாஸ்ல முடிச்சுருவாங்க. எனக்கு 2 கிளாஸ் ஆகும் நியூட்ரியன்ட் சைக்கிளிங். ஒரு 5 டூ 6 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா, நானு கார்பன் சைக்கிள் நடத்தும்போதே என்னென்ன விஷயம் நடத்திருவேன் அப்படின்னா, பயோடிக் பம்ப் அப்படின்னா என்னன்னு நடத்திருவேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. பிசிக்கல் கார்பன் பம்ப் அப்படின்னா என்னன்னு நடத்திருவேன். இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. பயாலஜிக்கல் கார்பன் பம்ப் அப்படின்னா என்ன நடத்திருவேன். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். உள்ளேயே கார்பன் சைக்கிள இன்டகிரேட் பண்ணி நடத்தும்போது, உங்களுக்கு அது புதுசா இருக்காது. இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. பயோடிக் பம்ப்னா என்னன்னா, சாரி பயோடிக் பம்ப் பம்ப் வாட்டர் சைக்கிள நடத்திருவேன். ஓகே. மரங்கள் வந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலியமா தண்ணிய ரிலீஸ் பண்ணி, இட் இஸ் கோயிங் டூ என்ன சொல்றது? மேல போகுது, கண்டென்ஸ் ஆகுது, திரும்ப மழை வருது இல்லையா? அது பேர் தான் பயோடிக் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு பேர் அவ்வளவுதான். பிசிக்கல் கார்பன் பம்ப்னா, தண்ணிக்குள்ள இருக்க பைட்டோ பிளாங்க்டன் வந்து என்ன பண்ணுது? அதுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் இல்லையா? கார்பன் எடுத்துக்கும் இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு. அது பேரு பிசிக்கல் கார்பன் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சாரி, சாரி. பயாலஜிக்கல் கார்பன் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதே
தண்ணிக்குள்ள இருக்க இந்த நண்டு, அதுக்கப்புறம் கோரல் ரீஃப், அதுக்கப்புறம் ஆயிஸ்டர்ஸ், இதோட எக்ஸோஸ்கெலிட்டன் பார்த்துருக்கீங்களா? ஹார்டா இருக்கும். கோரலோட ரீஃப் அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட். நண்டுக்கு மேல இருக்கிறது கால்சியம் கார்பனேட், கரெக்டா? இது எங்க இருந்து வருது உங்களுக்கு? கடல் தண்ணீர் இருக்க கால்சியம் அயான்ஸ் கார்பனேட் அயான்ஸை மிக்ஸ் பண்ணி வருது. அப்ப கார்பன் அங்கேயுமே செக்கெஸ்டர் ஆகுது இல்லையா? அது பேர் பிசிக்கல் கார்பன் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ ஓவராலா ஓஷன்ல இருக்கிறது ப்ளூ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். இதை தானே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்குறாங்க. அப்போ இன்டகிரேட்டடா ஸ்டாட்டிக் கூடயே இது நம்ம பார்க்கும்போது இதை நம்ம மறக்கவே மாட்டோம். புரியுதுங்களா? ஆட்டருக்கு மகாராஷ்டிரா கிடையாது, கர்நாடகா. துங்கபத்ரா சாங்சுரி ஆக்சுவலி ஆட்டருக்கு. துங்கபத்ரா சாங்சுரி இஸ் நோன் ஃபார் ஆட்டர். புரியுதுங்களா? அது ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். அப்போ அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உல்ஃபுக்கு 2 தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் டு சி. புரியுதா? எஸ், கிளியர். இதுதான் ஐடியா என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்டாட்டிக், டைனமிக், இது 2 தான் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு சி. அண்ட் கவரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ். வெரி ரீசெண்டாக, அதாவது செப்டம்பர்லேருந்து நான் கவர் பண்ணுறது 7 நியூஸ் பேப்பர் அலாங் வித் யோர் டவுன் டு அர்த். புரியுதுங்களா? ஏன்னா நான் பொய் சொல்லக்கூடாது. போன ஜான்லேருந்து நான் 7 நியூஸ் பேப்பர்லேருந்து கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு. செப்டம்பர்லேருந்து நான் கவர் பண்ண போகிற கரண்ட் அஃபேர்ஸ் இட் இன்க்ளூட் 7 நியூஸ் பேப்பர்ஸ் அலாங் வித் டவுன் டு அர்த். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஹிந்து, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இருக்கிற மந்த்லி கம்பைலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா? அதுலேருந்துமே கண்டென்ட் இருக்கும். அதனால எல்லாமே சேர்ந்து கம்பைல் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ ஜான் டு லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் வி டோன்ட் ஹேவ் என்ன சொல்றது, அந்த 7 நியூஸ் பேப்பர் இது கிடையாது. செப்டம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் இந்த ஜான்லேருந்து போகிறது. இது எல்லாமே இட் இன்க்ளூட்ஸ் ஹிந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, அதுக்கப்புறம் ட்ரிபியூன், ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நியூஸ் பேப்பர் கிட்டத்தட்ட. அப்புறம் ஹிந்துல ஸ்கூல் இன்னொரு எடிஷன் வருது. அந்த ஸ்கூல் எடிஷன்ல தான் நான் என்வாயர்மெண்ட் 360 குரூப்ல வந்து இந்த மரம் மாதிரி இருக்கிற அந்த அப்டேட்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பேன். புரியுதுங்களா? அதையுமே நம்ம கவர் பண்றோம். புரியுதுங்களா? இதை மீறி யூபிஎஸ்சி கேட்டான்னு வைங்களேன், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இவ்வளோ நம்ம படிக்கும்போது ஒரு டைம் ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னோட ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அவங்க சொல்லுவாங்க, 2022 நான் நிறைய நடத்தினேங்க. ரொம்ப எக்ஸாஸ்டிவா நடத்தினேன். புரியுதுங்களா? எனக்கு எந்த அளவுக்கு ஒரு அகங்காரனே சொல்லாமே இருந்துச்சுன்னா, இதை தாண்டி யூபிஎஸ்சி கேட்கவே மாட்டான். இதுக்குள்ள நம்ம பசங்க எழுதிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நோட்ஸ்ல இருந்து நேரா ரிஃப்ளெக்ட் ஆனது 3 4 கொஸ்டின் தான். 18 19 கொஸ்டின் வந்திருந்தது. ஆனா 4 கொஸ்டின் தான் ஸ்ட்ரெயிட்டா நோட்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஒரு என்னடா இது இவ்ளோ எஃபோர்ட் போட்டுமே ஒரு இது இல்லாம போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல இருக்காங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு ஐஏஎஸ் வந்துருச்சு. நவ் ஷி இஸ் போஸ்டட். ஓகே. அவங்க வந்து 18 கொஸ்டின் கரெக்ட் அந்த வருஷம். வந்து பர்சனலா தேங்க் பண்ணிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க சொல்லிக் குடுத்ததுல டைரக்ட்டா ரிஃப்ளெக்ட் பண்றத தாண்டி, நீங்க சொல்லிக் குடுத்த அப்ரோச், நீங்க எப்படி அத ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? அத வச்சு நான் யோசிச்சு போட்டதுல எனக்கு 18 கொஸ்டின் என்வைரன்மென்ட்ல கரெக்ட் அப்படின்னு. ஸோ அப்போ நம்மளோட நான் பேசுறதும் சரி, அருண் சார் பேசுறதும் சரி, இல்ல நம்ம ஃபைட் கிளப்ல இருக்கிற எல்லாமே நாங்க என்ன சொல்றோம்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் தி எஃபோர்ட் ஆஃப் தி ஃபேக்கல்டி. புரியுதுங்களா? நாங்க எப்படியோ உங்கள இப்படிலாம் இருக்குங்க, இப்படிலாம் எடுக்கிறேன்னு, இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில கீஸ ஓப்பன் பண்ணி விடுறோம் பார்த்தீங்களா? நீங்க அத அங்க அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம, பொறுமையா, இவ்ளோ நம்ம படிச்சிருக்கோம். இவ்ளோ விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அங்க கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் நீங்க வொர்க் அவுட் பண்றது மூலியமா, உங்களால கண்டிப்பா அந்த 15 to 16 கொஸ்டின் மார்க்க உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. திஸ் டெமோ இஸ் நாட் அட் ஆல் கன்வின்சிங் யூ. 20 கொஸ்டின் என்னால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? நான் பிரெடிக்ட் பண்ண முடியாது. நான் நாஸ்ட்ராடாமஸ் கிடையாது, கடவுளும் கிடையாது. உங்களுக்கு 20 கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து நான் குடுக்குறதுக்கு. புரியுதுங்களா? எங்களோட சின்சியரான எஃபோர்ட் கூட உங்களோட சின்சியரான எஃபோர்ட் அப்படிங்கிறது மீட் ஆகும்போது, கண்டிப்பா இட் வில் டூ வொண்டர்ஸ். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். புரியுதுங்களா? நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டூ பி என்ன சொல்றது? நானு அதாவது இது இது பண்ணிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ இன்சிட்யூட் கன்சர்வேஷன் இருக்கா? இன்சிட்யூட் கன்சர்வேஷன விட்டுருங்க. ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக் கன்சர்வேஷன் இப்போ மெரைன் எக்கோசிஸ்டம் இருக்கு பாருங்க. மெரைன் எக்கோசிஸ்டம் நம்ம 128 பேஜ் நடத்துவோம் கிட்டத்தட்ட. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல. கோரல் ரீஃப்ல இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஏசூசாந்தர்லேட் கோரல்னு ஒன்று இருக்கு. ஃபயர் கோரல்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் நியூஸ்ல வந்துச்சு. புரியுதுங்களா? ஸ்னோஃப்ளேக் கோரல்னு ஒண்ணு வந்துச்சு. கேரளால வந்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸா மாறுச்சுன்னு சொல்லிட்டு. பில்லர் கோரல்னு ஒன்று இருக்கு. அண்ட் நெறைய பேருக்கு தெரியாது. புதுசா ஒரு கோரல் எக்கோசிஸ்டமே கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கோரல் எங்கெங்க பார்ப்போம்? 60 மீட்டர் வரைக்கும் தான் டெப்த்ல இருக்கும். ஏன்னா சன்லைட் தேவைப்படும். உடம்புல ஜூசான்தல இருக்கும்னு நீங்க படிச்சிருக்கீங்க. கரெக்ட்டா? ரிப்பீட்டர்ஸ் சொல்றேன் நானு. நோட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். நானே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி நான் எழுதுவேன். அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இவ்ளோ நீங்க படிச்சீங்க அப்டின்னா, வில் கெட் எக்ஸாஸ்டட். இதுல என்ன வந்து கிளியர் கட்டா உங்களுக்கு தெரியணுமோ அதுதான். புரியுதுங்களா? இந்த மெசோஃபோட்டிக் கோரல் எக்கோசிஸ்டம் 150 மீட்டர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் திஸ் கோரல் இஸ் பயோலுமினசென்ட். பார்த்தா தெரியுது இல்லையா உங்களுக்கு? அதோட ஓன் லைட் அத எமிட் பண்ணுது. நம்ம யுபிஎஸ்சில ஒரு ட்ரெண்ட் பார்த்திருக்கீங்களா? பிவைக்யூல சம்
சம் ஃபங்கை ஆர் பாய்சனஸ். ஓகே, சம் ஃபங்கை ஆர் பயோலுமினசென்ட் இந்த மாதிரி. அப்போ சம் கோரல் ஆர் பயோலுமினசென்ட்னு கேட்டால் கரெக்ட். ஏன்னா மெசோஃபோட்டிக் கோரல் வந்து பயோலுமினசென்ட்டாக இருக்கும். இதை நான் இங்கே வந்து எங்கேயுமே நான் வந்து சொல்ல, அதாவது என்ன சொல்றது, ஸ்பெசிஃபிக்காக சொல்ல கிடையாது. பட் ஆனால் கோரல் ரீஃப் பயோலுமினசன்ஸ் நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஏரியாவில் பார்க்கவே முடியாது. ட்ரெடிஷ்னல் புக்கில் நம்ம இல்லைன்னு போட்டு வந்துடும். ஆனால் மெசோஃபோட்டிக் கோரல் தெரிஞ்சிருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, நிறைய பேருக்கு இந்த ஒரு இடம் இருக்கிறது தெரியாது. ஆங்கிரியா பேங்க்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேங்களா, ஆங்கிரியா பேங்க் அப்படிங்கிறது இந்தியாவோட கிரேட் பேரியர் ரீஃப்னு சொல்லுவோம். ஓகே, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இந்தியாவோட டெரிட்டோரியல் வாட்டருக்கு வெளியில இருக்கிறனால நம்மளால இங்க வந்து எந்த ப்ரொடெக்ஷனும் கொடுக்க முடியல. ஆனா இந்தியாவோட கிரேட் பேரியர் ரீஃப், புரியுதுங்களா? அதே மாதிரி கோரல் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்கு. கோரல் ட்ரையாங்கிள் இனிஷியேட்டிவ்னு ஒன்று இருக்கு. இந்த ரீஜன்ல தான் அதிகப்படியான கோரல் இருக்கான். பிலிப்பைன்ஸ் ரைட் சைடில் வந்து பப்புவா நியூகினி, இந்த பக்கம் இந்தோனேஷியா. இட் இஸ் நோன் அஸ் கோரல் ட்ரையாங்கிள், புரியுதுங்களா? அண்ட் ஸ்பாஞ்சஸ், இந்த மாதிரி தான் நம்மளோட ஃப்ளோ இருக்க போகுது, புரியுதுங்களா? அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்வாமெண்ட் எனக்கு என்ன ஈஸி தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் உங்களை கேட்டுக்கோங்க. ஸ்பாஞ்சஸ் படிச்சிருக்கோமா, ஷெல் ரீஃப் எக்கோ சிஸ்டம் படிச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு பேச போகிறோம், புரியுதுங்களா? இன்னைக்கு உங்களுக்கு இது நான் எடுத்தனால சொல்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ கன்வென்ஷன்ஸ், இஃப் யூ ஆர் டீக்கிங் கன்வென்ஷனில் நம்ம பார்க்குறதே ஃபோக்கஸ் பண்ணுறது இதுதான். இப்போ சிஎம்எஸ்ல இது நம்ம படிச்சிருக்கோம். நம்ம எல்லாம் அப்பண்டிக்ஸ் 1 இருக்கு, 2 இருக்கு, மைக்ரேட்டரி ஸ்பீஷஸை கன்சர்வ் பண்ணணும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? சிஎம்எஸ்க்கு கீழே 3 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. லீகலி பைண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்கு, அக்ரிமெண்ட் ஒன்று, எம்ஓயு ஒன்று, ஸ்பீஷியல் ஸ்பெசிஃபிக் இனிஷியேட்டிவ்னு ஒன்று. இதெல்லாம் யூபிசி டச் பண்ணாமல் வச்சிருக்க ஏரியா, புரியுதுங்களா? எங்க லீகலி பைண்டிங்காக இருந்தால் இந்தியாவுக்கு பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு இந்தியா ரைட் சைடில் பாருங்களேன், எல்லாமே எம்ஓயு தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட் மட்டும் தான் லீகலி பைண்டிங், எம்ஓயு வந்து நான் பைண்டிங், புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இந்தியா எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் சிஎம்எஸ் கீழே எடுத்துருக்கவே மாட்டாங்க, எல்லாமே எம்ஓயூஸ் தான். அப்போ இந்த லாஜிக் தெரியணும் இல்லை நம்மளுக்கு, சிஎம்எஸ் கீழே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? இதை பாருங்க, காந்திநகர் டிக்ளரேஷன் வெறும் சிஓபி 14 கவர் பண்றது விஷயம் கிடையாது. இது லேட்டஸ்ட் 2024. சிஓபி 13 இந்தியாவில் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அங்க காந்திநகர் டிக்ளரேஷனும் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு தெரியணும். இதுதான். அதே மாதிரி உங்களுக்கு சைட்ஸ்ல ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? ஓகே, பனாமால. ஓகே, ஏன்னா அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சீ குக்கும்பர் இருக்கு பாருங்க. சீ குக்கும்பர்னு ஒரு அனிமல் இருக்கு கடற்கடியில். இந்த சீ குக்கும்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராமநாதபுரம் ஏரியாவில் இந்த ஸ்ரீலங்கன் இது இருக்கு இல்லையா, ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் இருக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார். அங்கிருந்து சீ குக்கும்பரை கடத்தி சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நடந்துட்டு இருந்தது அந்த வருஷம். அந்த வருஷம் சைட்ஸோட சிஓபியில் சீ குக்கும்பரை அப்பண்டிக்ஸ் 1ல இன்க்ளூட் பண்றாங்க. அப்போ இது கேள்வி வரதுக்கான ஏரியா தானே. இப்படி தான் நம்ம வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணுமே தவிர, இல்லாட்டி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிவாக மாறிடும் என்வாயன்மெண்ட்ல. என்னடா போக போக இதாகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்துட்டு நம்ம கிட்ட நம்ம கொஞ்சம் பார்த்து நம்ம வி ஹேவ் டு ஸ்டடி, புரியுதுங்களா? இப்போ ராம்சாரே எடுத்து பாருங்க. ராம்சார்ல இது நம்மளுக்கு தெரியும். ராம்சார்ல இது பண்ணாங்க, இதெல்லாம் வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லாண்ட்ஸ். நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, ராம்சாரோட டெஃபினிஷன் வேற, இந்தியாவில் இருக்க வெட்லேண்ட் டெஃபினிஷன் வேற அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ராம்சார் டெஃபினிஷன் ரொம்ப ப்ராடு, எல்லாத்தையுமே எடுத்துக்கும். ஹியூமன் மேடு வெட்லேண்ட் கூட எடுத்துக்கும். நம்ம டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இல்லையா, அந்த டேமே வெட்லேண்ட் ஆக்சுவலா ராம்சாரோட டெஃபினிஷன் படி. ஆனா இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் பாருங்க, டஸ் நாட் இன்க்ளூட் ரிவர் சேனல் கீழே கொடுத்துருக்கிறது இந்தியாவோட டெஃபினிஷன் வெட்லேண்டுக்கு. வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸ் நான் பேசுறது, புரியுதுங்களா? அப்போ இது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஓகே, அதே மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கவர் பண்ணிடும். இருக்கலே பெரிய வெட்லேண்ட் என்னது, சின்ன வெட்லேண்ட் என்னது, எங்க அதிகப்படியான வெட்லேண்ட் இருக்கு. இப்போ யூ மஸ்ட் ஹவ் நோன் தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான ராம்சார் சைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும், புரியுதுங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அண்ட் அடிஷ்னலி நான் என்ன உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னா, என்வாயன்மெண்ட் 360 சேனல்ல வீடியோ போடுறோம் இல்லையா, 2 நாள் 3 நாள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னடா இதையே போட்டுட்டு இருக்காங்க இதே. நான் முதல்வன் கொஸ்டின் பேப்பர்ல 14 கொஸ்டின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்திருக்கு, புரியுதுங்களா? நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அது அந்த டாக்குமெண்ட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலி இட் இஸ் மெயின்டைன் பை மீ. அதுக்கப்புறம் எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிசோர்ஸ் ஒருத்தர் இருக்காரு, ஸ்ரீதர்னு சொல்லிட்டு. அவர் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காரு, புரியுதுங்களா? அவர் தான் எனக்கு வந்து சார் இந்த மாதிரி என்வாயன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 360 சேனலில் வந்துட்டு கேட்டிருந்த இதுலேருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு நான் முதல்ல டைரக்டான்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம கரெக்டான ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்கறதுக்காகலாம் தயவு செஞ்சு சலிச்சுக்காதீங்க. 2 நிமிஷம் தானே பாருங்க. ஏன்னா என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து கேள்வி வருதுனே தெரியாதுங்க. அந்த வீடியோலாம் தயவு செஞ்சு பாருங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து
ஃபேஸ்புக்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து, யூடியூப்ல நிறைய சேனல்லேருந்து கரெக்டாக எது நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குமோ அப்படி பார்த்து தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். சும்மா இஷ்டத்துக்கு வர யூடியூப் சேனலில் வீடியோலாம் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அதனால ப்ளீஸ் அந்த வீடியோவை ஒரு 2 நிமிஷம் பாருங்க. உங்களோட நல்லதுக்காக தான். புரியுதுங்களா? ஸோ அதனால அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கோட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின் பக்கத்துலேயே எந்த வீடியோவோட லிங்க் அப்படின்னு. நான் ஃபைட் கிளப் குரூப்லேயும் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன ஸோ எதுவுமே வந்துட்டு கெட்ட சோர்ஸ்னு ஒன்று கிடையாது. புரியுதுங்களா? யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க, ஓகே தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஈஸியாக ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் அருண் சாரோட கோர்ஸில் நிறைய என்ரோல் பண்ணியிருக்கீங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே கோர்ஸ் போடுறேன். ஸோ எங்கள் எல்லாரோட காமன் திங் அதுதான். நம்ம வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பாக போகிறது கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர். புரியுதுங்களா? அட்லீஸ்ட் நோ யூ வில் அந்த கொஸ்டினை படிக்கும்போது உங்களுக்கு அந்த இது ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிறத எங்களோட நம்பிக்கை. புரியுதா? எஸ், கிளியர், ஓகே, டன். ஸோ ஐ தாட் நான் அது ஒரு 15 மினிட்ஸில் கவர் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஒரு இதுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு இது பண்ணலான்னு நினச்சேன். பட் எனிவே போதும். இன்றைக்கி வந்துட்டு ஒன் ஹவர் உட்காந்துட்டீங்க. ஏன்னா சண்டே இன்றைக்கி டெஸ்ட் எழுதிருப்பீங்க, டிஸ்கஷன் உட்காந்துருப்பீங்க. இல்லை நான் முதல்ல அசோக் நகர் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பீங்க. நான் முதல்ல சாட்டர்டேவா நேத்தா? எனக்கு சரியாக தெரியல சாட்டர்டேவா சண்டேவான்னு சொல்லிட்டு. பட் எனிவே ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ட்ராவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். 25 to 30 கிளாஸஸ் தான் நான் பிளான் பண்ணுறது. அதுக்குள்ளே மேக்ஸிமம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பிகாஸ் ஐ எம் நாட் கோயிங் டு என்ன சொல்கிறது, டிக்டேட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் பார்த்து எழுத போகிறது கிடையாது. வெறும் கிளாஸ் மட்டும் தான் இருக்க போகுது. அந்த கிளாஸஸில் நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதை வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஐ ஹேவ் அன் ஐடியா. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டே கிளாஸோட ஃப்ளோ. இப்படி தான் உங்களுக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். எந்த விதத்துலையுமே நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளோவாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஒரு பிடிஎஃப் நான் என்ன பண்ணிடுவேன்னா உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபிட்டாட் நீஷே. ஓகே, இது நம்மளோட நீஷேக்கான நோட்ஸ். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளாஸோட இது கனெக்ட் ஆகணும். புரியுதுங்களா? வெறும் நோட்ஸை படிச்சீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஐ கேனாட் கமிட் ஆன் தட். கிளாஸோட சேர்ந்து இந்த நோட்ஸ் அப்படியே இது பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ரீகால். இப்படி தான் நான் ஒவ்வொரு டெர்மினாலஜியும் போட்டிருக்கேன். ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங், நீஷே பார்ட்டிஷனிங். இது ஃபர்ஸ்ட் கிளாஸோட நோட்ஸ். இன்னைக்கு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். பட் எனிவே இன்னைக்கு போதும். இந்த ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 hours தான் நான் பிளான் பண்ணுறேன். தட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. அதுதான் நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலா. 1 1/2 மணி நேரம் ஒரு கிளாஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ இருக்கிற டென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்க ஷெட்யூல் அஃபெக்ட் ஆகக்கூடாது. 1 1/2 மணி நேரம் கிளாஸ், வாரத்துக்கு 3 நாள் கிளாஸ் இருக்கும். அவ்வளோதான். 3 to 4 கிளாஸஸ். ஓகே, மேக்ஸிமம் 4 வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ தட் உங்களோட ஷெட்யூலும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? டைமிங் மட்டும் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேங்க. மார்னிங் வச்சுக்கலாமா இல்லை ஈவினிங் வச்சுக்கலாமா? ஐ திங்க் மார்னிங் விட் பி பெட்டர்னு நினைக்கிறேன். மார்னிங் மார்னிங் என்ன நிறைய பேர் வந்துட்டு இதாக இருக்கும். ரெக்கார்டிங்ஸ் அவைலபிள். அருண் சார் கிளாஸ் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அதே ஃபெசிலிட்டிஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. ஜூம் ரெக்கார்டிங் தான். அதனால் எந்த ஒரு இதுவும் இருக்க போகிறது கிடையாது. மார்னிங்கே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மார்னிங்கே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் டக்குன்னு கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களோட பிளான். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் கூட 8 o'clock 9 o'clock உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கோ சொல்லுங்கள். அதை நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஐடியா என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேனோ அதை விட ஒரு படி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பேன். எப்போவுமே எல்லா கிளாஸ்லையும் நான் சொல்கிறது தான். ஓகே, ஸோ அதனால் ஃபீல் ஃப்ரீ. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸஸோடைய ஜான்வரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம அடுத்து கொண்டு போக ஆரம்பிச்சிருவோம். அதனால் அதுக்காக தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் படிக்காமலாம் இருக்காதீங்க. புரியுதுங்களா? நியூஸ் பேப்பர் மஸ்ட்டு, படிச்சுக்கிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் நியூஸ் பேப்பரை விடாதீங்க. புரியுதுங்களா? ஸோ நியூஸ் பேப்பர் விடுன்னு சொல்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது யூபிஎஸ்சி புரியாதவன் தான் அப்படி சொல்லுவான். நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க அப்படிங்கிற அட்வைஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் படிங்க. இல்லை சார் டெஸ்ட் இருக்குது நியூஸ் பேப்பரை விட்டேன், டெஸ்ட் இருந்துச்சு ஷெடியூல், எந்த இதுவுமே உங்கள் டெஸ்ட்டு போனாலும் பரவாயில்ல நியூஸ் பேப்பர் படிங்க தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஓகே, அது கண்டிப்பாக மஸ்ட். இப்போ இருக்கிற யூபிஎஸ்சி ட்ரெண்டில் நியூஸ் பேப்பர் விடாதீங்க. இருந்தாலும் நம்ம என்வாயன்மெண்ட்டில் கவர் பண்ணிவிடும் நியூஸ் பேப்பரில் இருக்கிறதெல்லாம். பட் அதுக்காக நியூஸ் பேப்பரை விட வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் நோ என்னென்ன திங்ஸ் நடக்குது அப்படின்னு. ஏன்னா யூபிஎஸ்சி நீங்கள் இந்த டைம் வரும்போது விடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நியூஸ் பேப்பர் கரெக்டாக படிக்க மாட்டீங்கன்னு. அதுலேருந்து தான் கேள்வி எடுப்பாங்க. அதனால் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பிளேசஸ் இன் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாடியூல் மாதிரி லான்ச் பண்ணலாமா நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? பிளேசஸ் இன் நியூஸ் எது வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜியாகிரஃபி மேப்பிங் மாதிரி. ஓகே, அந்த கோர்ஸுமே நான் ஒரு டைம் போட்டிருக்கேன். நான் ஃப்ரீயாக போட்டேன்.
அது கொஞ்சம் ஹிட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேப் எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்கள உட்காந்து மார்க் பண்ண சொல்லி இங்கேருந்து இந்த பிளேசஸ் நியூஸில் வந்துச்சு இந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி. அது பார்ப்போம் அது என்னன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இது மட்டும்தான் இட் இஸ் அந்த இன் தி பைப்லைன். புரியுதுங்களா? இதுதான் நம்மளோட அப்ரோச்சாக இருக்க போகுது. மற்றபடி உங்கள் சைடில் என்ன டவுட்ஸ் இருக்கும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, 1.5 hours கிளாஸ், வாரத்துக்கு 3 இல்லை 4 கிளாஸ் இருக்கும். ஓகே, 4 கிளாஸ் இருந்தால் சீக்கிரம் முடிச்சலாம்னு நினைக்கிறேன். 4 கிளாஸ் பிளான் பண்ணிக்கலாம் வேற. சார் ம். நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்ணிடுறேன் சார். ஆனா அதுல இருந்து நோட்ஸ் எடுக்கிறதுங்க போது இப்போலாம் நோட்ஸ் எல்லாம் எடுக்க கொஞ்சம். வேண்டாங்க. நியூஸ் பேப்பர் படிங்க போதும் அட்லீஸ்ட். ஓகே ஓகே சார். பை ஒவ்வொரு டைம் ரீட். சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி நோட்ஸ் எடுக்கணுங்க. நியூஸ் பேப்பர் நோட்ஸ் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ என்வாயன்மெண்ட்டுக்கு எப்படி நோட்ஸ் நீங்க அந்த கிரீன் ஃப்ரேம் எல்லாம் பார்த்துருந்தீங்க, அந்த காமராஜ் ஆமா சேனல்ல ஆமா சார். இருக்கிறதெல்லாம் ஆமா ஆமா. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படிதான் நியூஸ் பேப்பர் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும். அது ஆமா. என்வாயன்மெண்ட்டுக்கு. ஜியோகிராஃபிக்கு வேற மாதிரி எடுக்கணும். பிளேசஸ் இன் நியூஸ் வேற மாதிரி எடுக்கணும். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வேற மாதிரி எடுக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு அப்ரோச் இருக்கு. புரியுதுங்களா? அதனாலயே அதனால அதுக்கு நம்ம டைம் குடுக்கற முடியல. ஆமா, செய்யவே முடியல சார். ஆமா. அதனால கஷ்டமா இருந்துச்சு. அதான் என்ன பண்ணலாம்னு கேட்டேன். கிரீன் ஃப்ரேம் என்னன்னா, கிரீன் ஃப்ரேம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கிளாஸ் ஆக்சுவலா. அங்க அங்க பிசிஎம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அதனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு இதுல இருக்கு. கிரீன் ஃப்ரேம். அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இங்க கவர் பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க. செப்டம்பர் மட்டும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிடுவேன். அது YouTubeல ஃப்ரீ தான். நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். மத்த இதெல்லாம் நம்ம இங்க கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த இது எல்லாமே. ஓகே. அவ்வளோதானா? வேற எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு? என்னென்ன உங்க சைடுல என்வாயர்ன்மென்ட் சம்பந்தமா இருக்க டவுட் சார் இது என்ன பண்ணுவோம், அது என்ன பண்ணுவோம்னு ஏதாவது இருந்ததுன்னா. ஓகே. அண்ட் இன்னொன்னு ரிப்பீட்டர்ஸ் இந்த வாரத்துலருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 3 டேஸ் கேப் எடுப்போம். ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் என்ன என்ரோல் பண்றதுக்கு என்ன ஏதுன்னு எடுத்துட்டு நம்ம இந்த வெட்னஸ்டேலேருந்து வில் பி ஸ்டார்ட்டிங். புரியுதுங்களா? 2வது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு ஏத்த மாரியும், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு ஏத்த மாரியும் தான் கிளாஸ் போக போகுது. புரியுதுங்களா? எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. ஃபாஸ்ட்டாவும் போறது கிடையாது. ரொம்ப ஸ்லோவாவும் போறது கிடையாது. இவ்வளோ தான் கன்சாலிடேட்டடா நம்ம பார்க்க போறோம்னா, இவ்வளோ போதும் ஆக்சுவலா. புரியுதுங்களா? ஐ அம் நாட் கோயிங் டூ ரிப்பீட் அண்ட் ரிப்பீட் அண்ட் ரிப்பீட் அண்ட் அப்படி ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்டே கிடையாதுங்க. ஈஸியான சப்ஜெக்ட். அத முதல்ல மண்டையில ஏத்திக்கங்க. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சூப்பராவே கொண்டு போயிடலாம். ஓகே. நீங்க நோட்ஸ் எதுவும் காப்பி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இங்க எழுதுற பிடிஎஃப் அப்படியே அந்த கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். இங்க நான் எழுதுறேன் இல்லையா அந்த பிளாக் போர்ட்ல. அத அப்படியே ஐ வில் பி ஷேரிங். ஸோ அத நீங்க அப்படியே வந்து ஒரு பிரைமரி மெட்டீரியலா எடுத்துக்கலாம். நீங்க கண்டிப்பா பிஎம்எஃப் ஐஏஎஸ் வச்சிருப்பீங்கன்னு தெரியும். அப்படி இல்லன்னா, நானே உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் 3 எடிஷன். இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா பிஎம்எஸ் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணி தான் நான் எடுப்பேன். புரியுதுங்களா? பிஎம்எஃப் ஐஏஎஸ், சங்கர் என்வாயர்ன்மென்ட் எல்லாமே நாங்களும் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஒரு 8 வருஷமா. அதனால ஓகே. சார் பிப்ரவரிக்கு மேலலாம் பிஎம்எஃப்ல கிளாஸ் போகாது. பிப்ரவரிக்கு மேல அவ்வளோலாம் போகாதுங்க. அவ்வளோ நம்மளுக்குமே டைம் கிடையாது. ஓகே. எனக்கு புரியுது அந்த இது என்னது. வாரத்துக்கு ஒரு 4 கிளாஸ் வச்சனாலே முடிச்சிடலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம ஃபர்ஸ்ட் வீக் கூட கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம வந்து இத முடிச்சுருவோம். இக்காலஜி முடிச்சுருவோம். புரியுதுங்களா? இருக்கறதுலயே அதிகமா எடுக்க போறது பயோடைவர்சிட்டி மட்டும் தான் டைம். அது என்ன என்ன நோட் பண்ணோம் அப்படிங்கிறத நானே சொல்லுவேன். அத மட்டும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே. சார் இல்லாட்டி அதுக்கு ஒரு பிஎம்எஃப்ல ஆ. லேட்டஸ்டா இருக்கிற அந்த சைட்டஸ் COP20, ம். COP14, CMS அது எதுவுமே இல்லையே சார். அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அதுதான். ஓகே ஓகே சார். அத அது நான் தேர்ட் சொல்லிடுவேன் உங்களுக்கு. டிவிஷனுக்கும் லேட்டஸ்ட் அப்படி. அப்டேட் நான் சொல்லிடுவேன். ஓகே அது பிரச்சனை ஓகே கிடையாது. சார். லாஸ்ட் 1 1/2 இயர்ஸ் ஓட கரண்ட் அஃபேர்ஸ் அது என்னோட பொறுப்பு. அத விட்டுருங்க. ஸ்டாட்டிக்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது கவர் ஆயிடும். முக்கியமானது. அவ்வளவுதான். எஸ். ஓகே ஓகே சார். டன். ஸோ முடிஞ்சா சார் அ நாளைக்கு இதே டைமுக்கோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டே வெட்னஸ்டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸுமே ஓப்பன் டூ ஆல் தான். நீங்க அத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வில் பி டிஸ்கசிங் என்வைரன்மென்ட், எக்கோசிஸ்டம்னா என்னது, அந்த பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீஷே, ஹேபிட்டாட் அது வரைக்கும் முடிச்சுருவோம். செகண்ட் கிளாஸ் ஈகோசிஸ்டம் எடுத்து ஈகோடோன்னா என்னது அது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்து வில் மூவ் ஆன் டு டைனமிக்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். எனர்ஜி ஃப்ளோனா என்னது, நியூட்ரியன் சைக்கிளிங்னா என்னது அப்படின்னு. அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈகாலஜிக்கல் சக்சஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இக்காலஜிக்கல் பிரின்சிபிள்ஸ் அடாப்டேஷன்னா என்னது, அதுக்கப்புறம் ஸ்பீஷியேஷன்னா என்னது, அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதோட உங்களோட இக்காலஜி முடிஞ்சிரும். புரியுதுங்களா? இப்படிதான் நான் பிளான் பண்றேன். அந்த 3 இல்ல 4 கிளாஸ்க்குள்ள இக்காலஜி உங்களுக்கு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு. அடுத்த வாரத்துலருந்து அப்படியே பயோடைவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சுரும். ஓகே? டன்? சார் ம். ஆப்ஷனல் இப்ப நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருக்குல்ல. ம். இல்ல அத ஒரு சிங்கிள் ரீட் கூட பண்ண முடியல இப்ப. டைம் அத நம்ம பத்தாத மாதிரி பேசிக்கலாம் இருக்கு. விடுங்க. அது நம்ம ஓகே நம்ம நம்ம ஓகே ஆப்ஷனல் கிளாஸ்லயே பேசிக்கலாம். ஓகே? டன். ஓகே ஓகே சார். பாய் சார். ஓகே. அது அருண் சார் இன்ஃபார்ம் பண்ணுங்க அபிஷேக். ஃபீஸ் வந்துட்டு அருண் சார் இன்ஃபார்ம் பண்ணுவாரு. இன்னும் அது இன்னும் நாங்க பேசல. நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். அருண் சார் இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு உங்களுக்கு. ஓகே. டன்.
ஓகே. நீங்க அந்த யார் இன்ட்ரெஸ்டடோ இப்போதைக்கு வந்து யூ கேன் எண்ட் அந்த கூகுள் ஃபார்ம்ல இது பண்ணி வைங்க. நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் பார்த்துட்டு டிசைட் பண்றேன்னு யோசிச்சாலும், வெட்னஸ்டே கிளாஸஸ் பார்த்துட்டு நீங்க என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. டன். காமராஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் ஏற்கனவே பிசிஎம்ல எடுத்துட்டேன் இது ஃபுல்லா. புரியுதுங்களா? அவங்க வந்து பிசிஎம் ஸ்டூடண்ட்ஸ். அவங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டென்சிவான 40 கிளாஸ் எங்க என்வைரன்மென்ட் ஆக்சுவலா. ஒவ்வொரு கிளாஸும் 3 மணி நேரம், 2 1/2 மணி நேரம். அதனால அவங்களுக்கு எக்ஸ்டென்சிவா நான் எடுத்துட்டேன். ஓகே. டன். ஓகேங்க. தேங்க்யூங்க. கம்பேர்டு நம்ம வெட்னஸ்டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ பார்ப்போம். சொல்லியிருந்தீங்க. இல்ல அது வேற, ஆமா. அது வேற. ஓகே. ஓகே ஓகே. ஓகே. தேங்க்யூ. ஸோ வெட்னஸ்டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேம் டைம் இல்லாட்டி மார்னிங் டைம் நம்ம பார்ப்போம். வெட்னஸ்டே மார்னிங் நம்ம வில் மீட். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ. டீட்டெயில்டாக கோர்ஸ். ரொம்ப ஓகேங்க. நன்றி சார். தேங்க்யூ. பை சார்.